மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு, சாமி நாளைக்கு அமாவாசை, வீட்டுல வாசத்தளிச்சு கோலம் போடலாமா போடக்கூடாதா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒரு அம்மா போன் பண்ணி கேட்டாங்க, சாமி எங்க வீட்டுல மாமனார் இறந்து போய் 2 மாசம் தான் ஆகுது, நானு வாசத்தளிச்சு கோலம் போட்டேன், ஒரு பெரியவங்க வந்து என்னமா கோலம் போடுறியமா, 1 வருஷம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, இது எப்படி சாமின்னு கேட்டாங்க. மூன்றாவது, திதி அன்னைக்கு கோலம் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கான விடைகளை இப்பொழுது நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். அதாவது அமாவாசை அன்று நிச்சயமாக கோலம் போடக்கூடாது, வாசத்தளிக்கலாம். அமாவாசையானது என்ன நாள்? பித்ருக்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். பித்ருக்களுக்காக நீங்கள் காக்கைகளுக்கு சாதம் வைக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளிலே நீங்கள் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. அன்று பித்ருக்கள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நாள். ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இரண்டாவது, உங்கள் வீட்டில் தாயாதியோ பங்காளியோ இறந்திருந்தால், மாமனாரோ மாமியாரோ உடன்பிறப்புகளோ இறந்திருந்தால், அந்த வீட்டிலே 1 வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள். வாசல் தளிக்கலாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சாமியில் உள்ள விளக்கு ஏத்தலாமா? தாராளமா ஏத்தலாம். ஆனா 1 வருஷத்துக்கு கோலம் போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. என்ன விசேஷம் வந்தாலும், சாமி தீபாவளி வருது, வருஷா வருஷம் எங்க வீட்டுல செம்மண் இட்டு, அதாவது சிவப்பா இருக்கும் இல்லையா செம்மண், அதை இட்டு கோலம் போடுவோம், அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. மார்கழி மாசம் பெரிய கோலம் போட்டு பரங்கி பூ வச்சு நாங்க கோலம் போடுவோம், அது பண்ணலாமா? நிச்சயமாக 1 வருடத்திற்கு செய்யக்கூடாது. அதாவது வருஷம் முடியும், அப்பொழுது ஒரு திவசம் செய்வீர்கள், அதை முடித்து விட்டு தான் கோலம் போடணும். இறந்தவர்கள் வீட்டிலே 1 வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள். அதுக்கு அடுத்தது வருஷா வருஷம் திவசம்னு ஒண்ணு நாம பண்ணுவோம், நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்வோமா? அன்றும் கோலம் போடக்கூடாது. 3 நாள் கோலம் போடக்கூடாது. 3 என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமாவாசைக்கு போடக்கூடாது, யாரா இருந்தாலும். அதாவது அவங்க வீட்டிலே பெரியவர்கள் இறந்து விட்ட அப்பா இறந்து விட்டார்கள், இல்ல தாயாதி பங்காளி யாராவது இறந்து போயிருக்காங்கன்னா, அந்த 1 வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்த்து விடணும். கரெக்டா? அதே மாதிரி திவசம்னு ஒண்ணு பித்ருக்களுக்கு கொடுப்போம், அந்த நாளும் கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அமாவாசைக்கு பித்ருக்கள், அதாவது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பித்ருக்கள் உங்களை ஆசீர்வதிக்க வருவார்கள். அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்க? படையல் போடுவாங்க. செத்தவர்களுக்கு முன்னாடி ஒரு இலையை விரிச்சு படையல் போடுவாங்க, காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த படையலை, அதாவது அன்று அமாவாசையா இருந்தால் வெளியிலிருந்து வருபவர்கள் உங்கள் வீட்டிலே சாப்பிடக்கூடாது, நீங்களும் அடுத்தவர்கள் வீட்டிலே சாப்பிடக்கூடாது. கோலம் போடலன்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த வீட்டிலே ஏதோ விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது பித்ருக்களுக்கான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதனாலே நாம் இந்த வீட்டிலே சாப்பிட கூடாதுங்கிற எண்ணம் வரும். அதனாலதான் போடுறாங்க. சரிங்க, இப்ப பித்ருக்களோட சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தோஷம் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும், 2 பேருக்கும் பிடிக்கும். நம் வீட்டு பித்ருக்களுடைய சாப்பாடை நாம் தான் சாப்பிட வேண்டும், அடுத்தவர்கள் சாப்பிடக்கூடாது. இது உண்மை. பித்ருக்கள் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் வருவார்கள், அவர்களுக்கு நம்மளை மட்டும்தான் தெரியும். பித்ருக்களுக்கு அமாவாசை பொழுதும் சரி, திவசம் நடக்கும் பொழுதும் சரி, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறதுனால் இந்தந்த நாட்களிலே கோலம் போடுவதை தவிர்த்து விடவும். 1 வருஷம் கோலம் போடக்கூடாது அப்படின்னா, அவங்க வீட்டுல வெளியில வருவதற்கு எலிஜிபிள் யாருக்கும் இல்ல. அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, கல்யாண வீட்டுல போய் சொல்லிட்டு வருவாங்க,
ஒரே ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்திட்டு போவாங்க, அவ்வளவுதான். அந்த வீட்டிலே ஏதோ துக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்காக தான் நாம செய்கிறோம். இந்த 3 ட்ரிப் கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள். வெளியாட்களுக்கு சாப்பாடு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். ஆனால் ஹோட்டல்ல இருந்து வாங்கி அன்னதானம் செய்யலாம் தவசத்திற்கு, அது நல்லது. இந்தந்த நாட்களிலே கோலம் போடுவதை தவிர்த்தால் மிக மிக நல்லது. தோஷங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மென்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.